ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு பைசைக்கிள், இ சைக்கிள் இல்ல இ ஸ்கூட்டர் வாங்கணுமா? இல்ல இதுல ஏதாச்சும் சர்வீஸ் பண்ணணுமா? கான்டாக்ட் choosemybicycle.com at 9092090924. அனைவருக்கும் வணக்கம். புதுவை மாநிலத்தில் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி NDA 2 இந்த அரசை உருவாக்கி கொடுத்த புதுவை மாநில மக்களுக்கும் என்னை மண்ணாடிப்பட்டு தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த மண்ணாடிப்பட்டு தொகுதி மக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த ஆண்டுகளிலே 2021 2026 ஆண்டு வரையிலே நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவருடைய தலைமையிலே மிகச் சிறப்பான முறையிலே மத்திய அரசினுடைய ஒத்துழைப்போடும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய ஒத்துழைப்போடும் சிறப்பான முறையிலே இந்த அரசாங்கம் நடந்தது. பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை புதுவை மாநிலத்திலே கடந்த 5 ஆண்டுகளிலே நிறைவேற்றி மக்களுடைய நம்பிக்கை பெற்ற ஒரு அரசாங்கமாக இந்த அரசாங்கம் திகழ்ந்ததின் காரணமாக இன்றைக்கு 2026 ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே புதுவை மாநில மக்கள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிகப்படியான வாக்குகளை அளித்து அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் உருவாக்கி கொடுத்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு பாரத பிரதமருடைய சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அதே போல எப்படி 2021 26 வரையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் இன்றைக்கு புதுவை மாநிலத்தினுடைய வளர்ச்சிக்கு திட்டங்களை உருவாக்கியதோ, புதுவை மாநில மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டிற்கு திட்டங்களை உருவாக்கி கொடுத்ததோ, அதே போல இன்றைக்கு NDA 2 என்று சொல்லக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தினுடைய இந்த புதிதாக உருவாக்கப்பட்டிருக்கின்ற இந்த ஆட்சியும் தொடர்ந்து முதலமைச்சர் தலைமையிலே சிறப்பான ஒரு நல்லாட்சியை இந்த அரசாங்கம் கொடுக்கும் என்ற உத்தரவாதத்தை புதிய மாநில மக்களுக்கு நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலும் தொடர்ந்து புதுவை மாநிலத்துடைய வளர்ச்சிக்கு பாரத பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அதற்கும் இந்த நேரத்தில் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் சற்று ஏறக்குறைய சென்ற வாரம் கூட நாம் புதுவை மாநில அரசிலிருந்து வைக்கப்பட்ட கோரிக்கை, புதுவை மாநில காவல்துறைக்கு இன்றைக்கு ஜனாதிபதியினுடைய உயர்ந்த ஒரு அங்கீகாரமான பிரசிடென்ட் கலர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அங்கீகாரத்தை புதுவை காவல்துறைக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி உள்துறை அமைச்சராக நாம் மத்திய அரசிற்கு கோரிக்கை வைத்த நேரத்திலே அது இன்றைக்கு ஏற்று அந்த பிரசிடென்ட் கலர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு அங்கீகாரத்தை புதுவை காவல்துறைக்கு மத்திய அரசாங்கம் வழங்கியிருக்கின்றது. அதற்கு இந்த நேரத்திலே மாண்புமிகு மரியாதைக்குரிய ஜனாதிபதி அவர்களுக்கும் துணை ஜனாதிபதி அவர்களுக்கும் பாரத பிரதமர் அவர்களுக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை புதுவை மாநில தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அப்படி அந்த உயரிய அங்கீகாரம் இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கின்ற பெற்ற ஒரு 18வது ஒரு மாநிலமாக புதுவை மாநிலம் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த அங்கீகாரம் குறிப்பாக இன்றைக்கு மிலிட்டரி எல்லை பாதுகாப்பு படையில் இருப்பவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற, அவர்களுடைய சிறந்த சேவைக்காக பாராட்டி கொடுக்கப்படுகின்ற இந்த அங்கீகாரம் புதுவை மாநில காவல்துறைக்கும் கிடைத்திருக்கிறது என்பது
நமக்கு ஒரு பெருமை தரக்கூடிய, புதுவை மாநில காவல்துறைக்கு ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. அதன் அடிப்படையிலே புதுவையில் இருக்கின்ற பணியாற்றுகின்ற அத்தனை காவல்துறை தலைவரிலிருந்து கீழ்மட்டத்தில் இருக்கின்ற கான்ஸ்டபிள்ஸ், காவலர் வரையிலும் அவர்களுக்கு கூடுதலாக அந்த ஜனாதிபதியுடைய அந்த அங்கீகாரத்தோடு உரிய பேட்ஜ் அணியக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டு, அது புதுவை மாநில காவல்துறைக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரமாக அந்த அங்கீகாரம் கிடைத்திருக்கின்றது. இன்றைக்கு அது மட்டும் இல்லாமல் நாம் தொடர்ந்து மத்திய அரசிற்கு உள்துறை மூலமாக, புதுச்சேரி மாநில உள்துறை மூலமாக நாம் கோரிக்கை வைத்தோம். அந்த கோரிக்கையை ஏற்று இன்றைக்கு 2nd ரிசர்வ் பட்டாலியன் இன்றைக்கு அந்த ஒப்புதலை மத்திய அரசாங்கம் வழங்கியிருக்கின்றது, மத்திய உள்துறை வழங்கியிருக்கின்றது. அதற்கு இந்த நேரத்திலே பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களுக்கும் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களுக்கும் புதுவை மாநில மக்கள் சார்பாக, தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக, என் சார்பாக, புதுச்சேரி காவல்துறை சார்பாக நாங்கள் மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். இதனால் புதுவை மாநிலத்தின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து மத்திய அரசாங்கம் இன்றைக்கு உறுதுணையாக அத்தனை திட்டங்களையும் இன்றைக்கு ஒன்றன் பின் ஒன்றாக நிறைவேற்றி கொண்டிருக்கின்றார்கள். எனவே தொடர்ந்து புதுவை மாநிலம் வளர்ச்சி பெறுவதற்கு, ஒட்டுமொத்த வளர்ச்சியை பெறுவதற்கு மத்திய அரசினுடைய ஆதரவு என்பது நமக்கு தேவையான ஒன்றாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இன்றைக்கு எந்தெந்த கோரிக்கையை நாம் மத்திய அரசோடு முன்வைத்திருக்கின்றோமோ அந்த கோரிக்கையை பரிசீலித்து நமக்கு உரிய அங்கீகாரங்களை, உரிய அனுமதியை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் வழங்கி கொண்டிருக்கின்றது. அதற்கு இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த 2nd ரிசர்வ் பட்டாலியன் இதன் மூலமாக நம்முடைய புதுவை மாநிலத்திற்கு கிட்டத்தட்ட 1007 பேர் புதிதாக காவலர்களை நாம் நியமிக்க முடியும். உயர் அதிகாரியிலிருந்து காவலர்கள் வரை மொத்தம் 1007 பேர் இதன் மூலமாக புதுவை மாநிலத்தை சேர்ந்தவர்கள் வேலை வாய்ப்பை பெற இருக்கின்ற ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. அது நம்முடைய புதுவை மாநிலத்தில் இருக்கின்ற நம்முடைய இளைஞர்களுக்கு அது ஒரு வரப்பிரசாதமாக இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. இதன் மூலமாக புதுவை மாநில காவல்துறை மேலும் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏன்னா சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கு, இப்படி போன்ற நிலைமைகளிலே போக்குவரத்தை சரி செய்வதற்கு, போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதற்கு, இப்படி அனைத்து விதங்களிலும் இதை போன்ற அமைப்புகளை பலப்படுத்துவதன் மூலமாக மேலும் காவல்துறை பலப்படுத்தப்பட்டு அதன் மூலமாக புதுவை மாநிலம் ஒரு அமைதியான மாநிலமாக உருவாக்குவதற்கு இது பேருதவியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய புதுவை மாநில இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு நிலைமையை அது உருவாக்க முடியும். ஏன்னா 1007 பேர்ன்றது நம்முடைய காவல்துறைக்கு அந்த பணியிடங்களை நிரப்புகின்ற பொழுது, அதை உருவாக்குகின்ற பொழுது நம்முடைய இளைஞர்களுக்கு அதிக அளவிலே வேலை கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பும் இன்றைக்கு கிடைத்திருக்கின்றது. அதற்கு இந்த நேரத்திலே நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் சற்று ஏறக்குறைய 2 தினங்களுக்கு முன்பாக மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களை இந்த தேர்தல் வெற்றிக்கு பிறகு சந்தித்து அவர்களுக்கு நன்றி சொல்வதற்காக அவர்களுக்கு சென்றிருந்தோம். பாரத பிரதமர் அவர்களுக்கு அவர்கள் அதற்கான அனுமதி அவர்கள் வழங்கியிருந்தார்கள். எனவே பாரத பிரதமரை சந்தித்து நாங்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டோம். குறிப்பாக தேர்தல் நேரத்திலே, தேர்தலுக்கு முன்பாகவும் தேர்தல் நேரத்திலும் புதுவை மாநிலத்திற்கு வருகை தந்து தங்களுடைய பிரச்சாரத்தை மிக சிறப்பான முறையிலே செய்திருந்தார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் இன்றைக்கு ஆட்சி அமைத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு உருவாகி இருக்கின்றது. எனவே அவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான தருணம். பாரத பிரதமரை சந்தித்து மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டிருந்த அதே வேளையில் பாரத பிரதமர் அவர்கள் புதுவை மாநிலத்திற்கு அனைத்து நிலைகளிலும்
முழுமையான ஒத்துழைப்பை மத்திய அரசாங்கம் வழங்கும் என்ற உத்தரவாதத்தை பாரத பிரதமர் அவர்கள் புதுவை மாநில மக்களுக்கு தெரிவித்திருக்கின்றார்கள். அதற்கும் இந்த நேரத்திலே பாரத பிரதமர் அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். ஏன்னா தொடர்ந்து மத்திய அரசினுடைய ஆதரவு புதுவை மாநில அரசிற்கு இருக்கும், புதுவை மாநில வளர்ச்சிக்கு மத்திய அரசுடைய பங்கு இருக்கும் என்பதை பாரத பிரதமர் அவர்கள் புதுவை மாநில மக்களுக்கு செய்தியாக உத்தரவாதமாக தெரிவித்திருக்கின்றார்கள். எனவே அவருக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். கடந்த முறை ஆட்சியில சிறப்பாக செயல்பட்டதாக மக்கள் எங்களுக்கு வந்து மீண்டும் ஆட்சி அமைச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. கடந்த முறை பாஜக 6 இடங்களை வெற்றி பெற்றுச்சு, இந்த இடத்துல 4 இடங்களை தான் வெற்றி பெற்றுருக்கு, 2 இடம் தோல்வி அடைஞ்சிருக்கு. எப்படி நீங்க அந்த ஆட்சி வந்து மக்கள்கிட்ட போலையா? அதாவது பார்த்தீங்கன்னா எங்களுடைய கூட்டணி அரசாங்கம் இது என்டிஏ பார்த்தீங்கன்னா என்டிஏவில் என்ஆர் காங்கிரஸ் 16 சீட்டு இருந்தது, பிஜேபி தலைமையில் 14 சீட்டு நின்னும். இப்போ அதே 6 இடங்களை எங்களுடைய கூட்டணி பெற்றிருக்குது. பிஜேபி எத்தனை சீட்டு பெற்றிருக்குதுன்றதை விட நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய என்டிஏ அரசாங்கம் இன்றைக்கு சீட்டுகளை இன்றைக்கு பெற்றிருக்கு. அதாவது என்ஆர் காங்கிரஸில் கிட்டத்தட்ட 12 சீட்டுகளும் இதில் வந்து 16 சீட்டுகளும் பெற்றிருக்கிறோம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போது பிஜேபியை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 தொகுதிகளில் ஒரு குறைவான வாக்கு வித்தியாசம் தான் எங்களுடைய வெற்றி வாய்ப்பை எழுந்திருக்கின்றோம். அதனால் வந்து பிஜேபிக்கு இருக்கின்ற ஆதரவு என்பது இன்றைக்கு இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. அதனால் எந்த விதத்திலும் எங்களுக்கு வந்து மக்கள் வந்து தொடர்ந்து அவருடைய ஆதரவை அளித்திருக்கின்றார்கள். எனவே தொடர்ந்து புதுவை மாநில மக்களுக்கு எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் உரிய சேவைகளை புதுவை மாநில மக்களுக்காக தொடர்ந்து செய்யும். தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு குறிப்பிடத்தக்க வாக்கு வங்கி வச்சிருக்கு, 16%. இதுல பாஜகவோட அதோட பெர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. அதாவது ஒரு விஷயத்தை அதில் பார்க்கணும். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் 30 தொகுதியில் போட்டியிட்டு 17% வாக்கு வங்கியை பெற்றிருக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி பார்த்தீங்கன்னா 10 இடங்கள்ல விட்டு 10 இடங்கள்ல மட்டும்தான் போட்டியிட்டு இன்னைக்கு 12% வாக்குகளை பெற்றிருக்கிறது. அந்த ஒரு ஈக்குவேஷன் நீங்க பார்க்கணும். 30 தொகுதியில போட்டியிட்டு 17% பெறறதுக்கும் 10 தொகுதியில போட்டியிட்டு 12% வாக்கு வித்தியாசம் பெறறதுக்கும் வாக்கு சதவீதம் பெறறதுக்கான வித்தியாசங்களை நாம உணரணும். எனவே எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய வாக்கு வங்கி இன்றைக்கும் நிலையாக இருந்து கொண்டிருக்கின்றது, இருக்க இருக்க உயர்ந்து கொண்டிருக்கின்றது. பிரச்சாரத்திற்கு கூட்டணி கட்சி தலைவர்கள் என்ஆர் காங்கிரஸ் ரங்கசாமி சார் வரவே இல்லை. பாஜக காரைக்கால் வர சொல்லல. பாஜக மீது அதிருப்தியா இல்ல உங்கள் வேட்பாளர் மீது அதிருப்தியாளர் வரலையா? ஏன்னா பாஜக தொகுதி அவர் எந்த தொகுதியிலும் பிரச்சாரத்துக்கு வரல, அதுவே உங்களுக்கு வாக்கு வங்கிக்கு சரிவா இருக்கலாம். இல்ல அதாவது ஒரு விஷயம் நீங்க அதுல தெரிஞ்சுக்கணும். அந்த தேர்தல் நேரத்திலே முதல்வர் கூட வந்து பத்திரிகையாளர் சந்திப்புன்ற போது தெளிவா சொல்லியிருக்காரு. இன்றைக்கு என்ஆர் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அந்த என்ஆர் காங்கிரஸ்ல அவரு மரியாதைக்குரிய முதலமைச்சர் தான் தலைவர், அவரு தான் எல்லா இடத்துக்கும் பிரச்சாரத்துக்கு போய் ஆகணும். ஆனா இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எங்களுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இங்க பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் ஸ்ரீ அமித்ஷாஜி அவர்கள் இன்றைக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிதின் நபீன்ஜி எங்களுடைய தேசிய தலைவர் நிதின் நபீன்ஜி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா முன்னாள் தலைவர் நட்டாஜி அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்தாங்க. இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியுடைய எல்லா தலைவர்களும் இன்றைக்கு பிரச்சாரத்திற்கு வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் நாங்க இணைந்துதான் அந்த பிரச்சாரத்தை பண்ணோம். அதனாலதான் இந்த வாக்கு வங்கியை இந்த அரசாங்கம் மீண்டும் இன்றைக்கு வருவதற்கான ஒரு நிலைமை உருவாகி இருக்கின்றது. மக்களுக்கு நன்றா தெரியும். இது வந்து என்ஆர் காங்கிரஸ், பிஜேபி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், லட்சிய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட ஒரு கூட்டணி தான் இன்றைக்கு தேர்தலை சந்திக்கிறது என்பதை புதுவை மாநில மக்கள் நன்கு அறிவார்கள். அதை அறிந்துதான் அவர்களே வாக்கு அளித்திருக்கின்றார்கள். அமைச்சர்கள் வந்து பதவி ஏற்று ஒரு வாரத்துக்கு மேல ஆகுது. அதே போல வந்து இந்த இலாக்கா விரிவாக்கம் எப்ப நடக்குது? இது வந்து எங்களுடைய தேசிய தலைமையும் முதலமைச்சரும் கலந்து பேசி உரிய நேரத்தில் உரிய முடிவை அறிவிப்பார்கள். இது எல்லாமே எங்களுடைய தேசிய தலைமையும் முதலமைச்சரும் கலந்து பேசி உரிய நேரத்தில் உரிய முடிவை அறிவிப்பாங்க. புரியல? என்னுடைய விருப்பம் இதுல எனக்கு தனிப்பட்ட முறையில எந்த விருப்பம் கிடையாது. கட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்பேன், அதான் என்னுடைய விருப்பம். கட்சி என்ன சொல்லுதோ அதை கேட்பேன். எங்களுடைய கட்சி என்ன சொல்லுதோ, பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் என்ன சொல்றாங்களோ அதை கேட்பேன், அதுதான் என்னுடைய கடமை. இந்த முறையும் நியமன எம்எல்ஏக்கள் 3 பேர் வந்து பாஜகவை சேர்ந்தவர்களாக தான் இருப்பாங்க. அது எங்களுடைய கட்சி தலைமையும் முதலமைச்சரும் கலந்து பேசி அந்த முடிவு எடுப்பாங்க. முதலமைச்சருக்கு தெரியாம 3 பேர் நியமிச்சதாக ஒரு குற்றச்சாட்டு.
ஏன்னா முதலமைச்சர் அப்போ வந்து மருத்துவமனையில் இருந்தாரு, அதுக்குள்ள பாஜக நியமிச்சிட்டாங்க. எப்பயாவது முதலமைச்சர் அவர் சொல்லியிருக்காரு அது மாதிரி உங்ககிட்ட? இல்ல அது இல்ல முதலமைச்சர் அதாவது வதந்திகளுக்கு உங்களுடைய கற்பனைகளுக்கு வதந்திகளுக்கு பதில் சொல்வதற்கு இல்லை. இல்ல கடந்து செல்றாரு, பதிலே சொல்லாம சிரிச்சு கடந்து செல்றாரு. அது பதில் சொல்ல விருப்பம் இல்லாம கடந்து செல்றாரு. அப்படி எடுத்துக்க முடியாது இல்ல, நீங்க அப்படி எடுத்துக்க முடியாது இல்ல. அவருடைய ஒப்புதலோட போட்டது கூட எடுத்துக்கலாம்ல. தேர்தல் முடிஞ்ச 5 மாநிலங்களில் இதர மாநிலங்களில் வந்து அமைச்சரவை நியமனம் பண்ணி இலாக்காக்கள் ஒதுக்கிட்டாங்க. சிறிய மாநிலமான பாண்டிச்சேரியில் முடியும் தாமதம் இல்ல தாமதம் ஒன்றும் கிடையாது. நீங்க பாத்தீங்கன்னா இப்ப அமைச்சரவை பதவியேற்றது, இப்ப சட்டமன்ற உறுப்பினர் பதவியேற்றிருக்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா மத்த மாநிலங்கள்லாம் வந்து பொறுப்பேற்று இருக்கிறாங்க. இப்ப அதுக்கு அடுத்தது அடுத்த கட்ட நகர்வுப்படுத்தி முதலமைச்சரோடு கலந்து பேசி எங்களுடைய அகில இந்திய தலைமை உரிய நேரத்தில் உரிய முடிவை அறிவிப்பார்கள். அதெல்லாம் வெகு விரைவாக அறிவிப்பாங்க. கூட்டணி கட்சி பாஜகவுக்கு கூட்டணி கட்சி பாஜகவுக்கு அமைச்சர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக கட்சி தலைவர் கேட்டிருக்காரு. உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது வந்து எல்லாரும் அவருடைய உரிமையை கேட்பதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்குது. யாருக்குமே அவங்களுடைய உரிமையை கேட்கறது உரிமை இருக்குது. அதுதான் வந்து கட்சி தலைவரும் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய புதுவை மாநிலத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள், எங்களுடைய அகில இந்திய தலைமையும் புதுவை மாநில தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சி தலைவரும் இணைந்து பேசி உரிய முடிவை உரிய நேரத்தில் அறிவிப்பார்கள். முதலமைச்சரோட பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது இலாக்கா சம்பந்தமாக அமைச்சர் நிச்சயமா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெகு விரைவாக அதற்கான அறிவிப்புகள் வெளிவரும். எப்ப வேணா நடக்கலாம். இன்னைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம். கடந்த கால ஆட்சியில பாத்தீங்கன்னா ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம் தான் வந்து இலாக்காக்கெல்லாம் ஒதுக்கிட்டாங்க. இல்ல இலாக்காவே கொடுக்காம இருக்காங்க. ஒரு வருஷமா இலாக்காவே உங்க பாஜக அமைச்சர்கள் அது போல இதே மாதிரி இல்ல அது மாதிரி ஒரு சூழல் வந்து இந்த ஆட்சியில அது மாதிரி சூழல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. கடந்த ஆட்சியில 9 தொகுதியில போட்டிட்டு 6 இடங்களை வெற்றி பெற்றீங்க. தற்போது பேட்டியில வந்து எங்க வாக்கு சதவீதம் நிலையாக உயர்ந்து கொண்டிருக்கின்றீங்க. இன்னைக்கு 10 தொகுதியில போட்டிட்டு 4 இடங்கள் தான் வெற்றி பெற்றீங்க. எப்படி வாக்கு சதவீதம் உயரம் நிலையா இருக்குது? இப்போ நீங்க பாருங்க, இப்ப அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு வாக்கு சதவீதம் வந்திருக்குது, இப்ப என்ன வாக்கு சதவீதம் வந்திருக்குது அப்படின்றத நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து 10 தொகுதியில போட்டிட்டு இருக்கிறோம். இப்ப எல்லா தொகுதியும் நம்ம ஜெயிக்கிற தொகுதியிலே போட்டியிட முடியுமான்னா முடியாது. இப்ப அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு வந்து அந்தந்த தொகுதியில் இருக்கின்ற அந்த நிலைமைகளை பொறுத்து வாக்கு சதவீதம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, வெற்றி வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. அதனால இப்போ ஏன் இந்த தோல்விக்கான காரணம் என்ன, எதனால இதெல்லாம் நாங்கள் ஆய்வு செய்துட்டு இருக்கிறோம். வெகு விரைவாக ஆய்வு செய்து உரிய ஆய்வின் அடிப்படையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். பாஜக மாநில தலைவர் ஏதாவது மாற்றம் ஏதாவது? பாஜக மாநில தலைவர் மாற்றம் ஏதாவது? அதுக்கு இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. சபாநாயகர் நீங்க நம்ம பாஜக கேட்டீங்களா? புரியல. சபாநாயகர் இல்ல, நான் தான் திரும்ப தெளிவா சொல்றேன். எங்களுடைய அகில இந்திய தலைமையும் அன்பும் முதலமைச்சர் அவர்களும் பேசி உரிய முடிவை அறிவிப்பார்கள். அது எங்களுடைய தலைமை பேசிட்டு இருக்காங்க. அதை நான் வெளியே சொல்லக்கூடாது, நான் பேசக்கூடாது. அமைச்சரவை விரிவாக்கம் செய்யாதனால அரசு பணிகள் வந்து முடங்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கு, அதிகாரிகள் கையில இருக்கு. அதுக்காக நீங்க வந்து துரிதமா வந்து அமைச்சரவையை வந்து நியமிக்கிறதுக்கு ஏன் இவ்வளவு தாமதம்? இல்ல இப்போ பாத்தீங்கன்னா இப்ப எல்லா வேலைகளும் இன்னைக்கு நடந்துகிட்டு தான் இருக்கு. எந்த திட்டங்களும் வந்து முடங்கி போகல. இன்னைக்கு ரெகுலரா போற திட்டங்கள் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. மக்களுக்கு வந்து கிடைக்க வேண்டிய திட்டங்கள் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. வெகு விரைவாக இதற்கான அறிவிப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பார்கள். எது இது காலதாமதமே சொல்ல முடியாது. அது தவறான கருத்து. 100 கோடி ரூபாய் வரைக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி யார் பேர்லையாவது எதையாவது ஒன்று ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அள்ளி வீசுறது தான் அவருடைய வாடிக்கையா இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சியிலே அவர் ஒதுக்கி வச்சாங்க. தேவையில்லாத இது மாதிரி பேசி தான் அந்த கட்சிக்கு ஒரு நெகட்டிவ் உருவாக்கிட்டாரு. அதனால உங்களுக்கே சீட்டு இல்லைன்னு அவரே ஒதுக்கி வச்சாங்க. அதனால அவர் வந்து முதல்ல ஒரு யதார்த்தத்தை வந்து புரிஞ்சுக்கணும். மக்கள்கிட்ட பொய்யான பரப்புரைய பொய்யான செய்திகளை பரப்பி அதன் மூலமாக அரசியல் ஆதாயம் தேடலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அது அவர்களுக்கு பின்விளைவை தான் ஏற்படுத்துமே தவிர நிச்சயமாக அவர்களுக்கு அதனால எந்த ஒரு பலனும் ஏற்பட போவது இல்லை. ஆராயறீங்களா தோல்வி குறித்து? பாஜக மத்திய மந்திரி இல்ல மேலிட தலைவர்கள் யாராவது வராங்களா, இல்ல நீங்களே பாஜக தலைவர்கள்? இல்ல, மேலிட தலைவர் வந்து ஆராய்வாங்க. யாருன்னு தெரியல. ஒன்றும் இல்லை, இன்னும் கமிட்டி எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, வந்து ஆராய்வாங்க.
புதுச்சேரியை பொறுத்தவரையும் ஒரு 15% மேல தமிழக வெற்றி கழகம் வளர்ந்துட்டு வருது. இதை எப்படி பாக்குறீங்க? அதாவது எப்போதும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இப்போ புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாட்டில் இன்னைக்கு ஆட்சியில் அமர்ந்திருக்கு. இன்னைக்கு புதுச்சேரியில பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 17% ஓட்டு வங்கி வாங்கியிருக்கிறாங்க. நீங்க 30 தொகுதியில நின்று 17% ஓட்டு வங்கி வாங்கியிருக்காங்க. எப்போதும் ஒரு புது கட்சி ஆரம்பிக்கின்ற பொழுது அந்த கட்சிக்கான ஆதரவு என்பது மக்கள் மத்தியில் இருக்கத்தான் செய்யும். ஏன்னு கேட்டீங்கன்னா ஒருத்தவங்க ஆட்சியில் இருந்துட்டு ஒரு தேர்தலுக்கு போகிறதுக்கும் புதுசா ஒருத்தவங்க தேர்தலுக்கு போகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஆட்சியில் இருந்துட்டு ஒருத்தவங்க தேர்தலை போய் சந்திக்கின்ற பொழுது அந்த ஆன்டி இன்கம்பன்சின்னு சொல்லுவோம், அந்த ஆட்சிக்குரிய அந்த எதிர்ப்பலை இருக்க செய்யும். ஆனா புதிதா தேர்தலை சந்திக்கிறவங்களுக்கு எந்தவித எதிர்ப்பலையோ எந்தவித குறைகளோ அவர்கள் மத்தியில் சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போமே, அவங்க என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போமே அப்படின்ற மக்கள் மனநிலையில ஏற்படுவது உண்டு. அதனால இதை போன்ற வாக்குகள் அவர்களுக்கு வருவது சகஜம். அதனால போக போக தான் தெரியும் அதனுடைய இது என்ன இருக்கு, என்ன இம்பாக்ட் இருக்கு, தமிழ்நாட்டில் அவங்க ஆட்சி எப்படி பண்ண போறாங்க, எப்படி இருக்க போகுது அப்படின்றத பொறுத்து தான் அடுத்த கட்டத்தில் இங்கே டிவிக்கா இருந்தாலும் சரி மற்ற கட்சிகளுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்றதை எதிர்காலத்தில் தெரிய வரும். கமலஹாசனும் கட்சி ஆரம்பிக்கும் போது முதல் தேர்தலில் இந்த அளவுக்கு ஒரு வரவேற்பு இல்லை. அதே நேரத்தில் விஜய் ஆரம்பிச்சிருக்கிறதுக்கு பெரிய வரவேற்பு இருக்குது. ஜென்சி அப்படின்னு சொல்ற சின்ன சின்ன பசங்க எல்லாருமே ஓட்டு போடுறாங்க அப்படின்னாங்க. இது வருங்காலத்துல பெரிய அளவுக்கு அரசியல் இதே மாற்றும் அப்படிங்கிறாங்க. இல்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒவ்வொரு அரசியல் தலைவர்களுக்கும் உள்ள மக்கள் மீது உள்ள பார்வை என்பது வேறு. ஒரு கமலஹாசன் மீது மக்களுக்கு இருக்கிற பார்வையும் விஜய் மீது மக்களுக்கு இருக்கிற பார்வை என்பது வேறு. அதனால அந்த மக்களுடைய பார்வை அவங்க மேல வைக்கிற நம்பிக்கை இதை பொறுத்துதான் இன்னைக்கு வாக்குகளா உருவாகுது. வாக்குகளை மக்கள் செலுத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குதே தவிர இன்னைக்கு அவர் அன்னைக்கு கட்சி ஆரம்பிச்ச காலகட்டம் அது மாதிரி இருந்துச்சு, இன்னைக்கு விஜய் ஆரம்பிச்ச காலகட்டம் அது மாதிரி இருந்திருக்கு. அதனால இன்னைக்கு போக போக அவங்களுடைய நிர்வாகம் எப்படி இருக்குன்றதை பொறுத்துதான் இந்த ஆட்சி மாற்றங்கள் எல்லாமே, ஆட்சி உருவாகிறதும் சரி, அந்த நல்லாட்சி தொடர்றதும் சரி, இல்லது இந்த மக்கள் மாறி அதுக்கப்புறம் முடிவெடுக்கிறதும் சரி, போக போக தான் தெரியும். இதோட தொடர்புடைய ஒரு கேள்விதான், தமிழக வெற்றி கழகம் இப்போ காங்கிரஸ் கூட அலைன்ஸ் வச்சிருக்காங்க. புதுச்சேரியிலையும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் முடிவாகும். அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? இதுக்கு முன்னாடி திமுக காங்கிரஸ்ங்கிற அலைன்ஸ் மாதிரி இப்போ தாவேகா காங்கிரஸ் அப்படின்னு போகுது. அதாவது காங்கிரஸோட அலைன்ஸ் வச்சிருக்காங்க, ஆனா அதை மக்கள் எப்படி தேர்தலில் எடுத்துக்க போறாங்க அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. நீ இப்போ பாத்தீங்கன்னா இதுல முடிவு செய்யறது அரசியல் கட்சிகளோ நாமளோ இல்லை, இது இறுதியா முடிவு செய்யறது மக்கள் தான். இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணி எந்த அளவுக்கு ஏத்துக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா தமிழகத்துல காங்கிரஸுக்கு எதிர்ப்பாதான் ஓட்டு போட்டாங்க. திமுக காங்கிரஸ் எல்லாமே அலைன்ஸா இருந்தாங்க, அதற்கு எதிர்ப்பான ஒரு மனநிலை தான் மக்கள் வாக்களிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அந்த மக்களுடைய மனநிலைக்கு மாறி அவங்க என்ன வாக்களிச்சாங்களோ அந்த தீர்ப்புக்கு எதிரா இன்னைக்கு ஒரு ஆளுங்கட்சியோட ஜெயிச்ச பிறகு இந்த கட்சியோட போய் கூட்டணி வச்சிருக்காங்க, தவேக கூட கூட்டணி வச்சிருக்காங்க. அதனால இது மக்கள் எப்படி எடுத்துக்கிறாங்கன்றத பொறுத்து தான் இருக்கு. போக போக அது தேர்தல் நேரத்தில் தான் அதனுடைய இது தெரியும் நமக்கு. தாவேகா தலைவர் விஜயோட முதல்வர் ரெங்கசாமி இணக்கமான சூழ்நிலை இருக்கிற நாங்க நண்பர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாத்தீங்கன்னா எல்லாருமே நண்பர்கள் தான். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அவர் பதவி இருக்கும்போது பாரத பிரதமர் அவர் கூட அவருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு, முதலமைச்சருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. அது கட்டசி, அதே கட்டசி அடிப்படையில் தான் முதலமைச்சரும் சொல்லியிருக்காரு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்டசி இருக்கு. இப்போ மகாராஜனுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்பது வேறு, அரசியல் என்று வருகின்ற பொழுது தொடர்பு என்பது வேறு. அதனால ஒரு கட்டசி அடிப்படை ஒரு மரியாதை நிமித்தமா ஒரு முதலமைச்சரை பாராட்டுவது என்பதோ அவருடைய செயல்பாடை இது பண்றது என்பதோ ஒரு அரசியல்ல நிகழ்கின்ற ஒரு நிகழ்வு தான். இப்போ பாத்தீங்கன்னா அரசியல்ல நிரந்தர நண்பர் இல்லை, நிரந்தர எதிரி இல்லைன்னு சொல்றோம். இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் அந்த அளவுக்கு கூட்டணியில் இருந்தாங்க. ராகுல் காந்தி தான் அடுத்த பிரைம் மினிஸ்டரும் மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா அவர்கள் தூக்கி பிடிச்சாங்க. ஆனா இன்னைக்கு அதே காங்கிரஸ் இன்னைக்கு அவங்க இன்னைக்கு முதுகுல குத்திடுது காங்கிரஸ்ன்னு பேசக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு வந்திருக்குது. அதனால ஒரு அரசியல்ல ஒரு நிரந்தர நண்பர்களும் இல்லை, நிரந்தர எதிரிகளும் இல்லை. அதனால இன்றைய சூழல்ல அவர் இன்னைக்கு புதுசா பதவிக்கு வந்திருக்கிறாரு. முதல் முறையா தேர்தலை சந்திச்சு ஒரு 107 சீட் 108 சீட்டு ஜெயிச்சு இன்றைக்கு முதலமைச்சரா வந்திருக்காரு. அதனால அவருக்கு ஒரு வாழ்த்து சொல்லியிருக்காரு முதலமைச்சர், ஒரு கட்டசி அடிப்படையில் வாழ்த்து சொல்லியிருக்காரு. தவிர இன்றைக்கு இதனால ஒவ்வொரு மாநிலத்திற்கும் இணக்கமான ஒரு சூழல் இருக்கின்ற பொழுதுதான் அந்தந்த மாநிலத்திற்குரிய தேவைகளை பூர்த்தி செய்வது கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் கூட பாத்தீங்கன்னா அவர் பொறுப்பேற்றிருக்காரு, ஆனா காங்கிரஸ் கூட கூட்டணி வச்சிருக்காரு. ஆனா அவரு கொடுக்கிற பேட்டி என்ன சொல்றாரு, நாங்க மத்திய அரசோடு இணக்கமாக செல்வதையே விரும்புகின்றோம் அப்படின்னு விஜயுமே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு.
அப்ப அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது, அதை எப்படி எடுத்துக்கிறது? அதை போற ஒரு சூழ்நிலை தான் முதலமைச்சர் பேசினதும். தட்டாஞ்சாவடிக்கு இடைத்தேர்தல் வருது, என்ஆர் காங்கிரஸ் பிஜேபி போட்டியிடுது, வாக்கு சதவீதம் குறைவா இருக்கிற தாவேகாவும் காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்து கூட்டணி அமைச்சர் சந்திச்சாங்கன்னா உங்களுடைய வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? நீங்க வெற்றி பெறுவதற்கு, அவங்க கூட்டணி வெற்றி பெறுவதற்கு நீங்க என்ன விகம் வச்சிருக்கீங்க? அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் மீண்டும் தட்டாஞ்சாவடி தொகுதியில வெற்றி பெறும். அது மாறுபட்ட கருத்து இல்லை. யார் வேணா கூட்டணியில வரலாம். இப்போ இந்த மாநிலத்திற்கு எது தேவை என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு நன்கு அறிந்தவர்கள் புதிய மாநில மக்கள். அது மாதிரி தட்டாஞ்சாவடி தொகுதி மக்களும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கின்றது. அப்போ எந்த சட்டமன்ற உறுப்பினர் நமக்கு நம்ம வாக்களிச்சா நம்முடைய தொகுதி வளர்ச்சிக்கு நன்றாக இருக்கும் என்பதை தட்டாஞ்சாவடி மக்கள் நன்கு உணர்ந்தவர்கள். எனவே தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் நிச்சயமாக வெற்றி பெறுவார். இந்த பாஸ்கெட் பால் சாம்பியன்ஷிப் இதுக்கு ஆதவர்ஜனா வரும்போது முதலமைச்சரை பக்கத்துல வச்சுட்டே பேசுறாரு, உங்க கூட நாங்க எப்பயுமே இருக்கோம், இதை நான் பதிவு செய்ய விரும்புறேன்னு சொல்றாரு. அதுக்கு முதலமைச்சர் என்ன சொல்றாருன்னா, ஒரு இணக்கமான அரசு அமைஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மறுநாள் பேப்பர்ல எல்லாத்தையுமே தலையங்கம் அதாவது புதுச்சேரியிலேயே அரசியல் கணக்கு மாறுதா அப்படின்னு எப்படி பாக்குறீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு முதலமைச்சர் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய முதலமைச்சராக இருக்காரு, தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியுடைய தலைவராக இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள்ல மற்ற அண்டை மாநிலங்களோடு ஒத்து போகின்ற ஒரு அரசாங்கம் இருக்க வேண்டும் என்பதுதான் எந்த அரசாங்கத்திற்கும் எந்த முதலமைச்சருக்கும் உரிய ஒரு விருப்பாக இருக்கும். ஏன்னா அப்பொழுதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ அண்டை மாநிலத்தோடு சண்டை போட்டுட்டு இல்லாம மற்ற மாநிலங்களோடு ஒரு இணக்கமான சூழ்நிலையை நாம் கடைபிடிக்கின்ற பொழுது அந்தந்த மாநிலத்திற்கு தேவையான வளர்ச்சிகளை ஒத்துழைப்புகளை ஒவ்வொரு மாநில அரசாங்கமும் இன்றைக்கு உதவி கொள்ள முடியும். அதனாலதான் இன்னைக்கு சொல்றேன், அந்த அடிப்படையில் தான் முதலமைச்சர் இன்னைக்கு சொல்லியிருக்காரு தவிர இதற்கு ஒரு வேறு அரசியல் கற்பிக்கிறதோ புது விதமான ஒரு அரசியல் பார்வையோ எனக்கு இந்த நேரத்தில் அது தோணலை. நான் தான் சொல்லிட்டேன், வெகு விரைவா இது எல்லாமே நடக்கும். எங்களுடைய தேசிய தலைமையும் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் அமர்ந்து பேசி வெகு விரைவாக அதற்கான முடிவை அறிவிப்பார்கள். விரைவான சீக்கிரம் அர்த்தம். புரியல. இல்ல அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. அது மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது. கலந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு. வெகு விரைவா முடிவு. புரியல. எங்க கட்சி எது கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். எங்க கட்சி பாரதிய ஜனதா கட்சி எந்த இலாக்கா வாங்கி கொடுத்தாலும் அந்த இலாக்கா வாங்கிக்கலாம். புரியல. இல்ல அதுக்கு சம்பந்தம் இல்ல. பொதுவா பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்தவங்க எல்லாருமே அமைச்சராகிறதுக்கு கேட்கறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது. அது அந்தந்த கட்சி அவங்க முடிவு செய்து அந்த கட்சியில யார் அமைச்சராகணும்னு அந்த கட்சி முடிவு செய்து இறுதியாக அறிவிப்பார்கள். கூட்டணியில பிரதான கட்சி நீங்க தான். அவர் வேண்டுமா வேணாமா நீங்க தான் முடிவு சொல்ற இடத்துல. அதுதான் சொல்றேன், எங்களுடைய அகில இந்திய தலைமை அதற்கான முடிவை எடுத்து எங்களுடைய முதலமைச்சர் இடத்திலே அவர்கள் அறிவிப்பார்கள், தெரிவிப்பார்கள். என்னுடைய கருத்தை எங்க தலைமையில சொல்லிட்டேன். புரியல. அது எனக்கு தெரியல, என்னுடைய நாலேஜுக்கு இல்ல. அமைச்சர் பதவி, அமைச்சர் விரிவாக்கம், இலாக்கா ஒதுக்கீடு தொடர்பா முதல்வர் ரெங்கசாமி மீது அமைச்சர் நமச்சிவாயத்துக்கு மன வருத்தம் இருக்குதா? இல்ல. நிச்சயமா இல்ல. ஒரே வார்த்தையில் இல்லை. இல்லை. புரியல. நிச்சயமா எங்க கட்சி எப்ப கொடுத்தாலும் எதை கொடுத்தாலும் நான் ஏத்துக்கிட்டு தயாரா இருக்கேன். எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சி என்ன முடிவு பண்ணுதோ அதை கேட்டு செயல்படுவதற்கு நான் தயாராக இருக்கேன். எங்க கட்சி எது கொடுத்தாலும் ஏத்துக்குன்னு சொல்லிட்டேன். இல்ல அந்த துறை முதலமைச்சர் இருக்குது. நன்றி நன்றி. ஆமாங்களா எனக்கு தான் கொடுக்கலாம்.